தமிழ்ல சொல்லுவாங்கல்ல முதலாளி. முதல் போடுறவன் தான் முதலாளி. அந்த டேர்ம் இன்னைக்கு தமிழ் வேர்ட் யாராவது போடுறாங்கன்னா அதை மாற்றிருக்கலாம். இன்னைக்கு பண்ணணும்னா கேபிட்டல் இன் கேஷ் இஸ் நாட் மச் ரிக்வயர்ட். விமெனுக்கு வந்து பேசிக்லி ஒரு நல்ல குவாலிட்டி என்ன இருக்குன்னா we can multitask. Even though there are many theories, multitasking is not very good. Most of my work is outsourced தான் ஆஃபீஸில் எல்லாமே அவங்கவுங்க. அண்ட் அதில் பாதி பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. மெனி ஆஃப் தெம் ஐ ஹவ் நாட் சீன் தெம் அட் ஆல். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் அவங்களோட ஸ்கில்லிங் பண்ணிக்கலன்னா தட் இஸ் அ ரியல் கிரைம்னு நான் சொல்லுவேன். ஸோ வாட் எவர் ப்ரொஃபஷன் யூ ஆர், ப்ளீஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துடுங்க. இன்டர்வியூ பண்ணுற இடத்துல உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினா நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு we can find out. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இல்லை, 1950 இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தோஸ் டேஸ் we didn't have the compute power to execute the same. You please take your mouse towards that menu அப்படின்னு சொன்னால் மவுஸ் எடுத்து மேலே ஸ்க்ரீன் மேலே வச்சுருக்காங்களாம். இப்போ நம்ம நினைக்கிற பேங்கிங்கே இன்னும் ஐ ஃபீல் தட் திஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸ்ல நம்ம ஒரு ஆண்டர்பிரனரை பார்க்க இருக்கோம். பஞ்சி டெக் சர்வீசஸோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பஞ்சி மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் மேம். உங்களோட கெரியர் ஜர்னி அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்கராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கீங்க நிறைய கம்பெனிஸ்க்கு. இப்போ ஒரு பேங்கராக உங்களோட ரொம்ப வருஷம் ஜேர்னி இருக்குது, அதை பற்றிலாம் நிறைய கேட்க போகிறோம். பட் அங்கேருந்து ஒரு இண்டிபெண்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பார்க் எப்படி வந்துச்சு? இனிஷியலி வந்து when I joined the bank in the year 2000, பேசிக்லி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா, 97 பாஸ் அவுட் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் ஜாப் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் பேங்கிங் டெக்னாலஜி ஜாப். ஈவன் தோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பேங்க்கில் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் ஜாப்ஸில் ஐ வாஸ் தேர். கொஞ்ச நாள் காலகட்டத்தில் நம்ம பேங்கிங் சைபர் செக்யூரிட்டி அப்படி வந்துட்டு இருந்தோம். ஆல்வேஸ் 1997 இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்தே எனக்கு ஐ வாண்டட் டு பி அன் ஆண்டர்பிரனர். இட் மீன்ஸ் ஆன் மை ஓன். ஐ வாண்டட் டு டூ மெனி திங்ஸ் ஆன் மை ஓன். ஸோ அரவுண்ட் 2021 நான் ஜாபை விட்டு வெளியில் வந்தேன். ஸோ that time what I thought was, இப்போ நம்ம ஒரு வேலையை விட்டு வெளியில் வரோம் இந்த ஸ்டேஜில், ஒரு 25 years old 25 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக வெளியில் வர்றப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஐ ஆல்சோ வாண்டட் டு பி ஆன் மை ஓன். ஐ வாண்டட் டு ஹேவ் மை ஓன் கம்பெனி. ஸோ பஞ்சி டெக் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி சுபு அகாடமி பிரைவேட் லிமிடெட் வச்சுருக்கோம். இது கூட ஐ தாட் இஃப் ஐ எம் அன் இண்டிபெண்ட் டைரக்டர், இந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர் லிஸ்டட் கம்பெனிஸ் ஆல்சோ. ஸோ ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம அவங்க போர்டில் போகிறப்ப நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து we can contribute தேர்ன்றதுக்காக அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வாஸ் மை சாய்ஸ் ஆல்சோ இன் த கெரியர். மேம், இப்போது இன்னைக்கு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு ஜாபில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அப்டேட்டடாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு லிஸ்டட் கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது? நீங்கள் எப்படிலாம் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ எனி ஃபீல்டு, யூஸ்வலி வந்து ஐடி ஃபீல்டுனா நம்ம எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் யூ ஹேவ் டு பி அப்டேட்டட். லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணப்போ ஐ வாஸ் அன் இன்ஜினியர். அதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸில் எழுத வேண்டியிருந்துச்சு. தென் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலானப்போ சைபர் செக்யூரிட்டி எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருந்தது. தென் அது இல்லாமல் இப்போ ஜாபை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சைபர் இன்சூரன்ஸ் சைடு ஐ காட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருந்தது. அண்ட் இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சா இந்த கம்பெனியில் வேணால் ஆக முடியாது. அதுக்கு எக்ஸாம் இருக்குது. ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் எக்ஸாம் இஸ் கண்டக்டட். அந்த எக்ஸாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி லாவோட கண்டென்ட்ஸ் மட்டும் அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எக்ஸாமில் இருக்கும். நான் வந்து ஐடி, சாஃப்ட்வேர், பேமெண்ட் சிஸ்டம்ஸ், சைபர் செக்யூரிட்டி இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு கம்பெனி லா, ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனி, அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை கவர்ன் பண்ணணும்னா ஃபார் தட் கவர்னன்ஸ் யூ ஷுட் நோ கம்பெனி லா.
அந்த கம்பெனி லா கண்டென்ட்ஸ் மட்டும் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எக்ஸாமில் இருக்கும். யூஸ்வலி அதுக்கு நிறைய இடங்களில் கோர்சஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. பட் நானே தான் படித்தேன். எனக்கு எப்போயும் இந்த செல்ஃப் ஸ்டடி தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நானே 21 அந்த எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணிவிட்டு, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்பப்போ லா அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் வி ஹேவ் டு பி அப்டேட்டட். அப்போ தான் நம்ம ஒரு பெரிய கம்பெனியில் போர்டில் இருக்கிறப்ப அவங்களோட கவர்னன்ஸ்க்கு வெதர் எவ்ரி திங் இஸ் கரெக்டுன்றது அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வி ஹேவ் டு என்ஷூர் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே அப்டேட்டடாக படிச்சுட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி ப்ரூவ்டு இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரூவன் லெவலை ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா அதை விட அதிகமாக அவங்க வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஷோ வந்து நிறைய ஸ்மால் லெவல் ஆண்டர்பிரினர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, இந்த பிக் கம்பெனிஸ் அவங்க இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கவர்னன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சின்ன கம்பெனியாக எடுத்துக்கிட்டாலும் பெரிய கம்பெனியாக எடுத்துக்கிட்டாலும் எவ்ரிதிங் இஸ் ஆன் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே, ஏன் நம்ம வீடாக இருந்தாலுமே ஹவுஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறோம், நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன வேலை பண்ண போகிறோம், வாட் இஸ் அவர் பிளான், ஈவன் நம்ம லைஃப்கே ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி எடுத்துக்கிட்டால் இட் வில் பி லைக் தட் ஒன்லி. தென் the same thing when it is going to a big listed company, there also it is the same thing. Every time maybe quarterly planning irkanum, budgeting irkanum, then governance has to be there. Then on the planning and budgeting, whether it is followed, for that review. Usually நம்ம என்ன பண்ணுவோம், any system and planning இருந்தா for that review has to be there. There has to be a review. Then review இருந்து அதில் ஒரு சேஞ்ச், எப்படி மைனர் சேஞ்சஸ் வரும் நம்ம லைஃப்பில் சொல்லுவோம் இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு. அதே மாதிரி அது எல்லா இடத்துலையும் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ ஈவன் நம்ம ஒரு பெரிய கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருந்தாலும், இப்போ என்னோடது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருந்தாலும், எவ்ரிவேர் பிளானிங், மானிட்டரிங் அண்ட் தென் ஃபீட்பேக், தென் யூ ஹேவ் டு ரிவைஸ் த பிளான் அண்ட் தென் யூ ஹேவ் டு ப்ரொசீட். ஸோ இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு கம்பெனியோட மட்டும் தான் அசோசியேட் ஆக முடியுமா, இல்லை நிறைய கம்பெனிஸோட அசோசியேட் ஆகலாம்? அப் டு 7 companies we can be on the board. இப்போ வந்து நான் 2 கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கேன். 7 கம்பெனி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சேலஞ்சஸாக நீங்கள் என்ன மேம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து மல்டிபிள் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுவீங்க. நமக்கான ஒரு கம்பெனிலே நமக்கு வந்து நிறைய வேலைகள் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மல்டிபிளாக பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறத விட வந்து ஐ ஃபீல் தட் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 22 years I was in the industry, software industry, mostly software, banking, ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருந்தேன். வெளியில் வந்ததும் ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி எப்படி ரன் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் we can learn from one board. Even as an independent director, when I am in 2 boards, the best practices from one board we can take it to the other company. True. First company independent director இருக்கிறத விட when you take other company also, then some companies the methodology will change. இவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எடுத்து இங்கே சொல்லலாம், இவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எடுத்து இங்கே சொல்லலாம். ஸோ ஓவரால் இட் இஸ் ஆக்சுவலி அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த பெரிய கம்பெனிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் we can deploy in our businesses. And also when we are mentoring other startups and other companies, private limited companies, we can assist them. So it's actually a very beautiful journey. சூப்பர். நம்ம உங்களோட ஜேர்னி பற்றி பேசும்போது நம்ம பேசணும், இன்ஜினியரிங் முடித்தோம், அங்கேருந்து வந்து ஒரு சுச்சுவேஷனால நம்மளால் வந்து பேங்கிங் சைட் நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம். அண்ட் நீங்கள் என்ட்ரான அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து வருது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு சேஞ்ச் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாருமே, நம்ம அது ஒரு சின்ன சேஞ்சு கூட அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? வெரி நைஸ் கொஸ்டின். நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணப்போ 2000 ஐ ஜாயின்ட். இன்டர்நெட் பேங்கிங்கிறது வந்து ஒரு மினிமல் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணி பேலன்ஸ் என்கொயரி இருக்கும், லாஸ்ட் ஃபியூ டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்பாங்க, இவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தான் 2000 when I joined it was there. After few years I became part of the internet banking team. அப்போ என்ன பண்ணோம்னா, கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே. ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வேல இனிஷியலி நாங்கள் பண்ணது என்னென்னா டேக்ஸ் பேமெண்ட்ஸ். அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் அதர் வேட் டேக்ஸ் பேமெண்ட்ஸ், ஸ்டேட் டேக்ஸ் பேமெண்ட்ஸில் இப்போ தான் ஜிஎஸ்டி, இதுக்கு முன்னாடி we had the VAT and other payments இல்லையா. ஸோ those payments were there. இப்போது அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேங்க் பிரான்ச்சஸில் போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதை நம்ம இன்டர்நெட் பேங்கிங்க்கு கொண்டு வந்தோம். தேர் வேர் ஃபியூ பேமெண்ட்ஸ் தட் வேர் மேண்டேட்டட்.
கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த மாதிரி இதெல்லாம் சம் மோர் தென் சம் வேல்யூ இட் வாஸ் மேண்டேட்டட். அது பிரச்சனை இல்லை, மேண்டேட்டட் பேமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி நான் மேண்டேட்டட் பேமெண்ட்ஸை நம்ம ஆன்லைனில் பண்ண வைக்கிறதுக்கும், இது நான் கார்பரேட்ஸை பற்றி பேசுகிறேன், பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் என்டைட்டிஸ். இன்னொரு செட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பண்ணால் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு பேங்க்குக்கு போகாதீங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் பெர் டிரான்சாக்ஷன் வில் பி லோ வென் யூ ஆர் டூயிங் த டிரான்சாக்ஷன் இன் டிஜிட்டல் மேனர். ஒரு கஸ்டமர் நேரில் வந்து பேங்க்கில் வந்து அவங்க செலான் கொடுத்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு ஆகிற ஆப்ரேஷனல் காஸ்ட் இஸ் ஹை. அதே டிரான்சாக்ஷனை அவர் ஆன்லைனில் பண்ணிட்டாங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் இஸ் லெஸ். அவங்களோட டைம் சேவ் ஆகும், ஸ்டாஃபோட டைம், அதை நம்ம வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாம். அப்போ ஹூவர் கம்ஸ்னோ வி யூஸ் டு எஜுகேட் அவர் பிரான்ச் மேனேஜர்ஸ். அப்போல்லாம் விசியில் வர்ச்சுவல் வீடியோ கான்ஃபரன்ஸில் வி யூஸ் டு ஆஃபன், இப்போ தான் வி ஹாவ் தி ஜூம் அதெல்லாம் இல்லையா. அப்போ தோஸ் டேஸ் வி யூஸ் டு கண்டக்ட் வீடியோ கான்ஃபரன்சஸ் டு அவர் பிரான்ச்சஸ், ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். பிரான்ச்சஸ்க்கு கஸ்டமர் வந்தாலும் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், இன்டர்நெட் பேங்கிங் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கன்னு வி யூஸ் டு கிவ் சம்டைம்ஸ் டார்கெட்ஸ். so many internet banking registration should be there அப்படின்னு. மீன்ஸ் இப்போல்லாம் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பவே ஏடிஎம் கார்டும் நெட் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் you have it directly, you have the mobile app, everything. But those days were not like that. It was interesting and challenging. அப்போ ஒரு பயமே இருந்தது இல்லை மேம். இப்போ கஸ்டமர் சைடாக இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பணம் டிரான்சாக்ஷன் ஆகுதானே எனக்கு தெரியல, நான் எப்படி இதை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு பயமே இருந்தது இல்லை. And the transaction failure rate was also initially obviously it will be high for any system to get stabilized இல்லையா. ஸோ அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பீரியடில் என்ன பண்ணணும்னா we have to keep on educating. Please register for internet banking transactions free. Of course, thanks to the digital India, the digital revolution in the whole country as such. For this digital revolution to happen, the information superhighway has to be there. Our digital infrastructure should be there. So, on the infrastructure, உங்களுக்கு lease lines, connectivity to the remote place also, tier 2, tier 3 villages-க்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தென் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா why your internet banking is down or your mobile app is down, கஸ்டமர்ஸ் நம்மளை டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு பேங்க் ஹேஸ் டு பி பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப். அந்த ஸ்டேஜ் வந்தது. தட் இஸ் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட் வாஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ரெவல்யூஷனில் I was there as a major part in major revolution. For example, RTGS, NEFT, UPI, Bharat Bill Payment System, FASTag, in the எல்லா applications-உம் during development either in the bank or in the I used to take part in the central government in the committees also representing from my bank. So அங்கெல்லாம் இருந்து அந்த experience was really awesome and wonderful. ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஃபேஸ் காலகட்டத்தில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு சினாரியோ வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? இந்த ஒரு இது என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதிர் வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃப்க்கு நம்ம வந்து அவங்கள இந்த நாலேஜை செக்யூ பண்ணுறதோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதோ, ஸோ ஏதாவது ஒரு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த பேங்கிங் கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்தது இல்லையா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதோட என்னோட சீனியர்ஸ் யூஸ் டு டெல் மீ when I joined the bank it was like anywhere banking, எங்கே வேணால் போய் பேங்கிங் பண்ணலாம். இட் இஸ் நாட் கோர் பேங்கிங். இப்போ இருக்கிறது கோர் பேங்கிங்னா எல்லா பேங்க் பிரான்ச்சஸும் வில் பி கன்சிடர்ட் அஸ் இந்த கோர். ஃப்ரம் எனி பேங்க் டு எனி பேங்க் யூ கேன் டூ. பட் தோஸ் டேஸ் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டோட்டல் பிரான்ச் ஆட்டோமேஷன், தென் எனிவேர் பேங்கிங், தென் ஒன்லி சிபிஎஸ் கேம். அப்போ என்னோட சீனியர்ஸ் சொல்லுவாங்க இன்னொரு பிரான்ச் வி ஹவ் டு டேக் ரிமோட் கால்ஸ் இல்லை, யூ ப்ளீஸ் டேக் யுவர் மவுஸ் டுவர்ட்ஸ் தட் மெனு அப்படின்னு சொன்னால் மவுஸ் எடுத்து மேலே ஸ்க்ரீன் மேலே வச்சுருக்காங்களாம். ஓகே, these things they used to tell. இதெல்லாம் ஒரு இது. அண்ட் அப்பதான் அது புதுசா வந்தது இல்லையா, அவங்களுக்கும் தெரியல என்ன பண்ணணும். ஏன்னா இது ஒரு சேலஞ்ச், அவங்களையும் நம்ம வந்து எக்யூப் பண்ண வேண்டியிருந்தது. This was in the early computerization. இப்போ என்னோட இதில் எங்களோட ஸ்டேஜஸில் என்ன சேலஞ்சஸ் வரும்னா பேமெண்ட் சிஸ்டம்ஸ்குள்ள, பேமெண்ட் கேட்வேக்குள்ளே இப்போ ஃப்ரம் மை பேங்க் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் எனி ஸ்கூல் ஆர் சம்படி டு பிகம் அவர் மர்ச்சன்ட் அண்ட் டேக் ஆன்லைன் ஃபீ கலெக்ஷன். அப்போ வந்து after internet banking we had done our own payment gateway also. In our bank we had a payment gateway. I was a project manager for that. நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அதை டெப்ளாய் பண்ணுறது மட்டும் உங்கள் வேலையில், அது கஸ்டமர்ஸை கொண்டு வந்து இவ்வளோ நல்லா வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் தென் ஒன்லி தட் ப்ராடக்ட் இஸ் யூஸ்ஃபுல் இல்லையா. ஸோ ஐ யூஸ் டு ஸ்பீக் டு அதர் ரீஜன்ஸ் அண்ட்
உங்களோட இதில் யார் முக்கியமான கஸ்டமர்ஸ் கொடுங்க, அவங்க கிட்ட நான் பேசுகிறேன்னு பேசுவேன். அப்போல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இந்த ஃபீ பேமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க, வி வில் கிவ் ஆன்லைன்னா. நோ மேம், ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்போ ஆல்ரெடி வி ஆர் ஹாப்பி, வி ஆர் பிரிண்டிங் வச்செல்லாம் பேரண்ட்ஸ் போய் ஸ்கூலில் காலேஜில் இதில் கவுண்டரில் போய் பே பண்ணுவாங்க. ஆர் ஆல்சோ இதெல்லாம் மேபி நவ் இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. உங்கள் ஜென்ரேஷனுக்குலாம் இது புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன். வென் தெர் இஸ் ஸ்கூல் ஃபீ பேமெண்ட், அதாவது இப்போ ஒரு 2 நாள் ஒரு ஸ்கூலில் ஃபீ பேமெண்ட் டேன்னு வைப்பாங்க. அந்த ஸ்கூல் ஆர் காலேஜுக்கு அவர் பேங்க் ஆஃபீஸர்ஸ் வில் கோ ஃபிசிக்கலி சிட் தேர் அண்ட் கலெக்ட் த ஃபீஸ். இப்படி தான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபீ பேமெண்ட் நடக்கும். அப்போ அதை வி வாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மர்ச்சண்ட்டாக கொண்டு வரதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் என்ன ஆச்சு, இந்த பாரத், தென் வி ஹேட் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ வி ஹேவ் டு பிரிங் மர்ச்சன்ட்ஸ் டு பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். அப்பயும் போகிறப்ப என்னென்னா, இல்லை மேம் ஆல்ரெடி வி ஆர் ஹாப்பி வித் த பேமெண்ட் கேட், வை இல்லை ஹியர் த யூ ஹேவ் சோ மெனி அட்வான்டேஜஸ். இல்லை மேம் இருக்கும். தென் வி ஹேட் டு கன்வின்ஸ். தட் வாஸ் அ நெகோஷியேஷன், குட் ஜர்னி. மேம் இப்போது நான் ஏன் அந்த பீரியட் பற்றி நிறைய கேட்குறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரை விஷுவலைஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. இது ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. அப்போது இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னைக்காச்சும் நீங்கள் நினச்சது உண்டா இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகுமோ? ஏன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற தாட் இருந்துச்சா? உண்மையிலேயே அந்த மாதிரியான தாட் இல்லவே இல்லை தான். பிகாஸ் எப்பயுமே நான் எப்படி யோசிப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி என்னோட இதுக்கே போகிறேன்னா, நான் இன்டர்நெட் பேங்கிங் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட் நாங்கள் முதல்ல டெவலப் பண்ணிட்டோம். தென் அப்போ ஐ யூஸ் டு ஹேவ் ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட், மாதம் ஒரு அமௌண்ட் போடுறது. ஆர்டி பே பண்ணுறதுக்கு நான் பிரான்ச்சுக்கு போயிட்டு வருவேன். தென் ஐ டோல் மை டீம், வை கான்ட் வி பே டூ ஆர்டி பேமெண்ட் ஆல்சோ ஹியர், இந்த மாதிரி நம்மளோட இதுக்கு. ஸோ எதையுமே ரொம்ப நல்ல விஷயத்த மக்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதை கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டா எந்த புது சிஸ்டமாக இருந்தாலும் தே வில் கம் அண்ட் சேவ். அது என்னோட பிலீஃப் இப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நினைக்கிற பேங்கிங்கே இன்னும் ஐ ஃபீல் தட் திஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ப்ராடக்ட் ஐடியாத்தானில் ஐ காட் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ. தட் வாஸ் ஐஓடி பேங்கிங். ஐஓடி கேமராஸ் நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் கேன் டிடெக்ட் வெதர் த person who is entering is your customer or not. Then you can revolutionize banking. இவங்க கிட்ட இது இல்லை. we have fridge in house. ஃப்ரிட்ஜில் reorder level. பால் தீந்துருச்சுன்னா that itself will order. It will connect to Amazon and order. That is also again smart. Or AI based. Now you have artificial intelligence. Artificial intelligence இப்போ இல்லை, 1950 இருந்து இருக்கு artificial intelligence. Those days we didn't have the compute power to execute the same. இப்போ கம்ப்யூட் பவர் வந்ததுனால ஏஐ அப்ளிகேஷன்ஸ், த யூசர்ஸ் ஃபார் ஏஐ ஆர் தேர். இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும், எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பேங்கிங் இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவருக்கு 4 கிரெடிட் கார்டில் பில் இருக்குது, மாதம் கிரெடிட் கார்டு பில் இந்த கஸ்டமர் கட்டலை, ஸோ இவருக்கு ஏன் ஒரு பர்சனல் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கால் சென்டருக்கு ஒரு அப்டேட் போய் தென் கால் சென்டர்லேருந்து தே கேன் மேக் அ கால் டு கஸ்டமர் saying that இவ்வளோ பில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஒரு லோனே தந்துட்டுமா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஸ் ஹை இன்ட்ரெஸ்ட்டுன்னு. இந்த அளவுக்கு ஏஐயில் யூ கேன் டூ வண்டர்ஸ். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மெட்டாவர்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, யூ ஹாவ் திஸ் ஏஆர் விஆர் அண்ட் மெட்டாவர்ஸ் இல்லையா. மெட்டாவர்ஸில் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லைஃப் வி கேன் சே. இந்த கேம் பிளேயர்ஸ், நowadays everybody plays game, all of them are into metaverse. இப்போல்லாம் அவங்க விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஷுட் பி ரியாலிட்டி. இட் வில் பிகம் ரியாலிட்டி சம்டே ஆர் தி அதர் அட் த ஏர்லியஸ்ட். மெட்டாவர்ஸில் பேங்கிங் எப்படி பண்ணலாம்? நான் மெட்டாவர்ஸில் நடந்துகிட்டே இருக்கேன். பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, ரீட்டைல் ஷாப் இருக்குது, ட்ரெஸ் ஷாப் இருக்குது, ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகிறேன். அப்போ தென் மை பேங்க் கேன் டெல் மீ தட் நீங்கள் ஆல்ரெடி யூ ஹவ் பாட் ஃப்ரம் திஸ் ஜுவல்லரி, ப்ளீஸ் கோ டு திஸ் ஜுவல்லரி அண்ட் விசிட்னு சொல்லலாம். தே கேன் என்டர் into a bank in metaverse. நான் வீட்டில் இருந்துகிட்டே பேங்க்குள்ளே என்டர் பண்ணுற மாதிரி ஐ கேன் யூஸிங் விஆர் ஹெட்செட் ஐ கேன் லாகின் டு பேங்க். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எதையுமே நம்ம மக்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக, அவங்களுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி, யூஸ்ஃபுல்லாக, ப்ளஸ் அவங்கள ஹாப்பியாக வைக்கிற மாதிரி. ஏன் எல்லாரும் கேம் விளையாடும்? தெர் இஸ் அ பிட் ஆஃப் ஹாப்பினஸ் தென் நார்மல் லைஃப். இது மாதிரி கம்ஃபர்டபுளாக எந்த யூசர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாலும், பீட் ஃபின்டெக், பேங்கிங் ஆர் எனி திங், டெஃபினெட்லி இட் வில் பி a huge hit.
ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குறதெல்லாம் சேஞ்ச் இல்ல. Change. இன்னும் சேஞ்ச் இன்னுமே வந்து நிறைய நெறைய இருக்கு. வரப்போகுது அப்படின்னு. கூட பேசும்போது நீங்க சொன்னது மேம், என்னோட ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சரும் வந்து ஒரு நீஷாக தான் இருக்கும். நான் நீஷ் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஒரு பிசினஸ் பெர்சனுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, ப்ராடா இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம். அந்த நீஷ தேடி போறது, அந்த நீஷ ஃபைண்ட் பண்றதுங்கிறது ஒரு லிட்டில் பிட் சேலஞ்சிங்கா இருக்கும். பீட் எனி ஃபீல்ட் அவங்களுக்கு உண்டான ஒரு நீஷ அவங்க எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? எந்த ஃபீல்டாக இருந்தாலும் யூஸ்வலி ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அட்லீஸ்ட் வித் மை டிஸ்கஷன் வித் அதர் ஃபெலோமேட்ஸ். ஓகே, எதில் நம்ம குயிக்காக கஸ்டமர்ஸ் எடுக்கலாம், எதில் மார்ஜின் எப்படி எடுக்கலாம், இவ்வளோ பேர் இந்த கடை வச்சுருக்காங்க, ஸோ தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் ஆல்சோ அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் மேஜராக போகிறோம். பட் என்னோட கான்செப்ட் எப்படின்னா, பிஸ்னஸில் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து யாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்காது, மேபி சம்டைம்ஸ் லோ மார்ஜினாக கூட இருக்கும், பட் இது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, லைஃப் குட் ஹவ் பீன் ஈஸியர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு ஈவன் தோ தெர் இஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஈவன் தோ த பிரேக் இவன் பீரியட் இஸ் லேட், உங்களுக்கு டர்ன் அரவுண்ட் லேட்டாக தான் ஆகும்னா கூட you have to go there and choose a business, because when you choose a niche business you can last long in the industry. நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல அதனால க்ளோஸ் பண்ணுறேன்னு அடுத்து ஓகே ஃபெயிலியர்ஸ் வரும், வி ஹாவ் டு கெட் அப் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அதெல்லாம் மோட்டிவேஷனல், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். பட் எனி பிஸ்னஸ் எடுத்தால் தட் பிஸ்னஸ் ஷுட் ரன் ஃபார் லாங், அண்ட் அந்த நிஷ் ஃபீல்டை நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரியலி இட் வில் பி வண்டர்ஃபுல். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் நிறைய விமனையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய கேர்ள்ஸ் சில்ட்ரனோட நீங்களாம் வந்து பார்க்குறீங்க, நிறைய கிளப் சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து விமனுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க? விமெனுக்கு வந்து ஐ யூஸ் டு கிவ் லெக்சர் டு மெனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங் கேர்ள்ஸ் அண்ட் ஆல். வாட் ஐ யூஸ் டு டெல் ஆல்வேஸ் இஸ், எல்லா கேர்ள்ஸும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வீட்டில் சண்டை போடுறோம்ல, அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறோம், எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஐ எம் டெல்லிங் மோஸ்ட் ஆஃப் த காமன் கேர்ள்ஸ், திஸ் இஸ் நாட் அஃபென்சிவ் அபவுட் எனிதிங் ஆர் எனிபடி. இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இந்த கம்மல் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், நான் பார்லர் போகணும், இது எல்லாத்துக்கும் சண்டை போடுறோம்ல. நான் இது ரொம்ப நல்ல கோர்ஸ், எனக்கு இதுக்கு கண்டிப்பாக காசு கொடுங்கன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் சண்டை போடணும். ஸோ நம்மளோட கெரியர் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ அந்த கெரியர் ட்ராப்ன்றதை பற்றி யாருமே நம்மளை குவெஸ்டினே பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஏன் இந்த கெரியரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்? கெரியர் இஸ் அவர் ரைட், அவர் ப்ரொஃபஷன் இஸ் அவர் ரைட். அது போக மற்றதெல்லாம் சேர்த்தும் நமக்கு பார்த்துக்க கண்டிப்பாக தெரியும் எல்லா விமனுக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் என்ன நான் சொல்வேன்னா, நம்ம அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இன்னொரு நல்ல ரைட் வேர்டு எனக்கு உடனே ஞாபகம் வரல. ஈவன் இஃப் எனிபடி இஸ் டெல்லிங் யூ தட் யூ ஆர் அடமெண்ட், எஸ் ப்ளீஸ் பி அடமெண்ட் இன் யுவர் கெரியர். என்ன ஆனாலும் நான் என்னோட கெரியரை விடவே மாட்டேன், என்னோட கெரியர் பெட்டர்மெண்ட் இருக்கும், ப்ரொஃபஷ்னல் இல்லை இன்னும் பெட்டராக போவேன், வித்தவுட் காம்ப்ரமைசிங் எனி திங். ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், நம்ம என்டர்டெயின்மெண்ட் ரெக்ரியேஷனாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய மூவி பஃப், ஐ ரீட் அ லாட். அந்த மாதிரி நம்ம இதெல்லாமல் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, பர்சனாலிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்பீக்கர் மிஸ்டர் பரமன் பச்சைமுத்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க, மலர்ச்சி ஃபவுண்டேஷன். அவங்க ஐ எம் அ ஸ்டூடெண்ட் தேர். அங்கே வந்து ஹி யூஸ் டு டெல், ஒரு மனுஷன் வளர்றான்னா கை கால் எல்லாமே சேர்ந்து தேவையான அளவு வளரணும். இப்போ நான் கெரியரில் மட்டும் நல்லா இருக்கேன், கை மட்டும் பெருசாக இருக்குன்னா அது ஹியூமன் பீயிங்காக இல்லை. ஸோ ஃபார் எனி ஹியூமன் பீயிங் டு பி ஹோலிஸ்டிக்கலி குட், கெரியர் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். பட் நான் இதுக்காக இதை விட்டேன், எஜுகேஷன், ஃபேமிலியை குழந்தைங்க பார்த்துக்கிறது, ஃபேமிலி இஷ்யூஸ்க்காக கெரியரை நான் விட்டேன்றது தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஈவன் தோ மெனி பீப்புள் சே தட் கெரியர் பிரேக்கு, குழந்தைங்க பிறக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா கூட, I am also having 2 kids. 2 kidsக்கு we had leave. On those days, I honestly feel that 1 or 2 weeksக்கு மேலே பெரிய ரெஸ்ட் வேண்டாம். பிகாஸ் ஃபிசிக்கல், ஐ எம் நாட் அ டாக்டர், ஈவன் தோ நம்ம உடம்பே நம்மளை பார்த்துக்கும். அப்பயும் ஏதாவது ஒரு கிக் ஜாப்ஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது பார்ட் டைம் பண்ணலாம், நமக்கு ஏதாவது பிடிச்ச பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வயலில் வேலை செய்கிறவங்கள எடுத்துக்கோங்க, வீட்டு வேலை செய்கிறவங்கள எடுத்துக்கோங்க. Do they have a luxury to take 3 months of maternity leave and sit at home? No, definitely. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப படிக்காத விமன், வீட்டில் அவங்க கூலி வேலை செய்கிறவங்க, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ
படித்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வி ஆர் வித் ஸோ மச் ஆஃப் லக்ஸரி. ஸோ அதனால் எதுக்காகவுமே எந்த ரீசனுக்காகவும் தயவு செஞ்சு யாருமே கெரியர் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் அட் ஆல். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஒரு மூவி பஃப், நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன், மூவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கெரியரில் இருக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது மேம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் அவ்வளோ வந்து போட வேண்டியது இருக்குது. நீங்கள் மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறீங்க, இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க, உங்களோட ஓன் ஃபர்ம் இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் கிளப்பில் இருக்கீங்க, அண்ட் நிறைய காலேஜஸ்க்கு ஸ்பீக்கராகவும் இருக்கீங்க. எப்படி டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, அண்ட் எப்படி இந்த அதுக்கு நடுவில் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் உங்களால் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். விமெனுக்கு வந்து பேசிக்லி ஒரு நல்ல குவாலிட்டி என்ன இருக்குன்னா, we can multitask. Even though there are many theories, multitasking is not very good. Multitask பண்ணால் எதையுமே ஒழுங்காக பண்ண முடியாதுலாம் தியரி இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு ஐ கேன் மல்டிடாஸ்க். இதை நான் அனலாஜி எப்படி சொல்லுவேன்னா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்ம தான். அம்மா அப்பாவுக்கு குழந்தையாக இருக்கும், ஹஸ்பண்ட் ஸ்பௌஸுக்கு ஸ்பௌஸாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவாக இருக்கும். எவ்ரிவேர் வி ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல். ஃப்ரெண்டு கிட்ட போகிறப்ப நம்ம வேறையாக மாறிடுறோம். அதே மாதிரி நம்ம இப்போ அந்தந்த ஜாப் பண்ணுறப்ப அந்தந்த ஜாப் தான். அண்ட் ஐ எம் அ மெட்டிகுலஸ், ஒரு மாதிரி டைம் டேபிள் பர்சன் மாதிரி, ரியலி டைம் டேபிள் பர்சன் தான். இப்போ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸாம் நான் ஏதோ ஒன்று எழுத இப்பயும் ஐ யூஸ் டு ரைட் மெனி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் சர்டிஃபிகேஷன்ஸ். நான் ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 2-3 days பேக்கே படித்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 2 days ரிவிஷன் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெப்ளாய்மெண்ட் இருக்குது ஏதாவதுனாலும் அதுக்கு well before the schedule. For example, if I am in Lions Club, if I am the secretary this year, அதுக்கு நீங்கள் போர்ட் மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் வருது, 2 weeks கழிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னோட அஜெண்டா எல்லாம் ரெடி ஆயிரும். அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனே என்கிட்ட இருக்காது. இப்போ நான் கிளம்புறதாகட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், நான் லேட் கமராக போனேன்ற மாதிரி இருக்காது. நம்ம அந்த 24 hours உண்மையிலேயே நிறைய நம்பர் ஆஃப் hours நம்ம சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி, மேபி எல்லாருமே கூட ஒரு 2 daysக்கு என்னென்ன பண்ணுறோன்னு மினிட் வைஸ் எழுதி வச்சா நமக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது, வெட்டியாக இருக்கும்னு. ஃப்ரீ டைம் வேணும். இட் ஹாஸ் டு பி ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ இந்த 3 hours ஹாஃப் டே இன்றைக்கி நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன். எனக்கெல்லாம் இப்போ மூவி போகணும், மூவி தியேட்டரில் தான் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அமையலை, இல்லை வீட்லேயும் யாரும் வரலன்னா ஐ யூஸ் டு கோ அலோன் ஆல்சோ, பிகாஸ் ஐ வாண்டட் டு see that மூவி. யார் கூட வந்தாலும் வரலன்னா ஐ வாண்டட் டு என்ஜாய் தட் மூவி. ஸோ ஐ வில் கோ. என்ன சொல்ல வரேன்னா, இஃப் வி ஆர் சிஸ்டமேட்டிக்லி பிளானிங், கொஞ்ச நாள் அதுவே பழகிரும். சும்மா இருக்க முடியாது நம்மளால். சும்மா இந்த சென்ஸ் சும்மா இருந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது வேறு. ஒன்றுமே இல்லாமல் நம்மளோட கேலண்டரை நம்மளே வைக்க மாட்டோம். இப்போது நீங்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபேமஸான வேர்ட் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, ஹசில் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுங்கள், மல்டிபிள் திங்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹசில் கல்ச்சர் வந்து இட்ஸ் நாட் குட், நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஹெல்த்தையும் பாருங்கள், ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை எப்படி பார்க்குறீங்க? எதையுமேமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எதையுமே ஒரே திங்க ஓவராக பண்ணால் அது உடம்புக்கு எழுதி தான். இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் வெல்பீயிங், ஃபார் மென்டல் ஆல்சோ. எக்ஸசைஸ் குட்னு சொல்கிறாங்க, மேரத்தான்ஸ், ரன்னிங், எவ்ரி திங் இஸ் குட். நான் அதுக்காக எப்போ பார்த்தாலும் மேரத்தான் அந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு இருந்தால் தட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஃபிட்னஸ் தான் வேணும், ஃபிட்னஸ் வேணும்னு சொல்லி நான் ஜிம்லேயே உட்காந்து அவ்வளோ பண்ணுறது, தட் இஸ் நாட் குட். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி தேர். மேபி அகெயின் ஐ எம் கோயிங் டு த சேம் கான்செப்ட். எல்லாமே வேணும், தேவையான ப்ரொபோர்ஷனில் வேணும். அந்த ப்ரொபோர்ஷன் அவங்கவுங்களுக்கு என்னன்றது அவங்கவுங்க டிசைட் பண்ணணும். தேர் வில் பி சம் விமன், இது பெண்கள் நிகழ்ச்சிங்கிறதுனால அகைன் ஐ எம் கோயிங் பேக். ஸோ தேர் வில் பி சம் விமன், எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது. நான் இப்போ விமன் ஆர் மேன் ஆல்சோ, நவடேஸ் மென் ஆல்சோ, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டில் இருப்பேன். ஒரு நாளைக்கு 3 hours ஏதோ ஒரு எனக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுவேன். அது மணி வந்தாலும் பரவாயில்ல, மணி வரல, இட்ஸ் ஓகே. தட் இஸ் யுவர் கெரியர். சப்போஸ் இஃப் தட் இஸ் சோஷியல் சர்வீஸ் ஆர் பேக்கிங் ஆர் சாக்லேட் மேக்கிங் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் இட், தென் தட் இஸ் கரெக்ட். ஸோ ஹசில் கல்ச்சராகவே இருந்தாலும் நமக்கு அது பிடிச்சதுன்னா கரெக்ட் தான். நமக்கு எதெல்லாம் பிடிக்குது, பேஷனேட், நம்ம எதை பிடிச்சி செய்கிறோமோ அதனால கண்டிப்பாக எந்த நெகட்டிவ் திங்ஸும் நமக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி வராது. ஸோ நம்ம பிஸ்னஸ் சார்ந்து பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து இருந்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ், டெக் வந்த அப்புறம் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பிஸ்னஸ் பற்றி கூட நம்ம பேசணும். இப்போ அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து டெக் சார்ந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது மேம்? ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு? So 21 when I came out of the job, after 1 year only ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் நம்ம பெசன்ட் நகரில் ரெண்டட் எடுத்து போனோம். அந்த 1 yearல ஐ வாஸ் ஜஸ்ட் அனலைசிங் வாட் ஆல் டு டூ அண்ட் அதர் பார்ட் டைம் இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 years 10 years பேக் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஃபுல் பிக் பிளேஸ் எடுத்து ரெண்டல் எடுத்து இது பண்ணி
இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மேபி ஒரு 50 lakhs I should have spent for establishing the business itself. அது தமிழில் சொல்லுவாங்கள்ல முதலாளி, முதல் போடுறவன் தான் முதலாளி. அந்த டேர்ம் இன்னைக்கு தமிழ் வேர்டு யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை மாற்றிருக்கலாம். இன்னைக்கு பண்ணணும்னா கேபிட்டல் இன் கேஷ் இஸ் நாட் மச் ரிக்வயர்ட் டு டூ பிஸ்னஸ், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஆன்லைன். இப்போ நம்மளே இப்போ ஒரு 10 பேரை ஒர்க் வச்சுருக்கோம்னா எவ்ரிபடி ஹேஸ் டு கம் டு ஆஃபீஸ்ன்னு கிடையாது. they can sit in any corner of the world, they can work for us. Most of my work is outsourced தான் ஆஃபீஸில், எல்லாமே அவங்கவுங்க. அண்ட் அதில் பாதி பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. மெனி ஆஃப் தெம் ஐ ஹவ் நாட் சீன் தெம் அட் ஆல். நான் இதுதான் ஒர்க்குன்னு சொல்வேன், கொடுப்பாங்க, வில் பே தெம், வி ஹவ் நெவர் மெட் ஆல்சோ. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுற நிறைய பேர் என்னை வீடியோஸில் இன்டர்வியூஸில் தான் பார்த்துருக்காங்க. அது மாதிரி. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் கோல்டன் ஏஜே இருக்காது. இப்போ எங்கள் டேடி மை டேடி வாஸ் born in 1940. அப்போ he used to always say our period was golden period. அப்போ எவ்ரிதிங் வாஸ் நைஸ், கோல்டன் பீரியட், ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் இப்போல்லாம் நீங்கள் இது மருந்தெல்லாம் போடுறீங்க அந்த மாதிரிலாம் he used to say. But now I am feeling this is the best period for either it could be students or entrepreneurs, even who are at home, professional. This is the best period. You have everything, but you have to be clear. நிறைய இருக்கிறதுனால எனக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ண தெரியணும். What am I going to do? What is my path in life? என்னோட கோல் என்ன? நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்? இந்த சைடு போகிறேன்னா இந்த சைடு போகிறேன். எந்த சைடு போகிறேனோ அந்த சைடு இருக்கிறத மட்டும் தான் எடுத்து மெட்டீரியல் எடுக்கிறதோ படிக்கிறதோ பண்ணணுன்றது தெரியணும். அண்ட் nevertheless at some point you should not leave the traditional things also. For example, if you are a student, தயவு செஞ்சு ஒரு புக்காவது ஒரு செமஸ்டருக்கு வாங்கி படிங்க. வெறும் பிடிஎஃப்ஸ் அண்ட் லெக்சர்ஸை வச்சு தான் இப்போ இன்ஜினியரிங் கிட்ஸ் எல்லாம் தே ஆர் ரைட்டிங் எக்ஸாம்ஸ். புக்கில் படிக்கிற நாலேஜ் வேறு. பிஸ்னஸ் பண்ணாலும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணாலும் ஈவன் தோ எல்லாமே பண்ணோம், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் த பேசிக் வேல்யூஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஃபர்கெட் தட் வி ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங், பேசிக் குவாலிட்டிஸ். நான் ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் வேணுன்னா ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே குவிக்காக வரட்டும், குவிக்காக வளரட்டும், பட் வித்தவுட் டிஸ்டர்பிங் ஆர் ஹர்ட்டிங் அதர்ஸ். சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களோட மூக்க தொடர வரைக்கும் தான் உங்கள் சுதந்திரம், உங்கள் ஃப்ரீடம். அதே மாதிரி ஈவன் தோ when we are doing business, போகிற வழியில் நம்ம ஒரு 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போகணுமே தவிர இப்போ நம்ம ஒரு ஸ்டாம்பீட் பண்ணிட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ப்ளஸ் டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து நீங்கள் நிறையவே இருக்கிறதுனால இப்போ இருக்கிற நிறைய டெக் சார்ந்த பீப்புளுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கூட பேசியிருந்தீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது, நிறைய பேருக்கு ஜாப்லெஸ் ஆக போகுது, ஒரு டெக் சார்ந்த ஒரு நிறைய பயம் இருக்குது. ஆக்சுவல் சினாரியோ எப்படி இருக்கு? நேற்று ஈவினிங் இன்சிடென்ட்லி ஃபியூ ப்ரொஃபஷனல்ஸ் வி வேர் இன் அ டிஸ்கஷன். அப்போ ஏஐ பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இன் ரியாலிட்டி ஈவன் தோ ஏஐ ஹேஸ் கம், அந்த ஏஐக்கு ஒரு query கொடுக்கறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் வேணும். நம்மளை விட கண்டிப்பாக சிஸ்டம்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட், நாட் அட் ஆல் இன்டெலிஜென்ட். ஸோ அதுக்கு நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்து அவுட்புட் வர வைக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த கிங். நம்ம இட் இஸ் நாட் ஈவன் தோ தெர் ஆர் மெனி கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன்ஸ். ஓகே, இனிஷியலி என்ன யோசிச்சாங்க? கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் வேலையே இருக்காதுன்னு யோசிச்சாங்க. கம்ப்யூட்டரைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அப்போ நிறைய போராட்டம்லாம் நடந்தது. கவர்மெண்ட் செக்டரில், பேங்க்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டரைசேஷன் கொண்டு போய், தட் இஸ் ஹிஸ்ட்ரி. பேங்க்ஸில் கம்ப்யூட்டரைசேஷன் வந்து இப்போ தேர் வேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கிரியேட்டட் பை த ஸ்டாஃப் அண்ட் ஆல். அந்த மாதிரி கிடையாது. கம்ப்யூட்டர் வந்ததுனால பேங்கிங் சிஸ்டம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏஐ வந்தீங்க, டெக்னாலஜி வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரெவல்யூஷனை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. என்ன வந்தாலும், எத்தனை மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம தான் கிங். நமக்கு மீறி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும், எந்த ஃபீல்ட் ஆஃப் லைன் எடுத்தாலும் அதை நம்ம ரொம்ப நல்லா பிடிச்சி ரசித்து ஜாலியாக பண்ணோம்னா we will be the expert. அதில் டவுட் இல்லை. இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசினோம். தோ ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் வரப்போகுது அப்படின்னாலும் ஹியூமனோட பார்ட் வந்து முக்கியம். ஸோ நமக்கு வந்து அது பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்ற அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். பட் இதை வந்து ஸ்கில் செட்டை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே அவாய்டும் பண்ணிட முடியாது. எந்தெந்த மாதிரி ஸ்கில் செட்டை வந்து இப்போ இருக்கவங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும்? சின்ஸ் என்னோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜின்றதுனால நான் டெக்னாலஜி ரிலேட்டட் மேபி இன்னைக்கு வர ஒரு இன்ஜினியர்னா இன்ஜினியர் மட்டும் இல்லை, பிஎஸ்சி சயின்சஸ் பிகாம் படித்தவங்களும் இப்போ
ஃபின்டெக் அண்ட் டெக்னாலஜி சைடு வராங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த ஆடியன்ஸ்க்காக சேர்த்து சொல்லணும். இப்போது ஒரு காலேஜ் 3 இயர் ஆர் 4 இயர் டிகிரி பண்ணுறோம். அந்த டிகிரியில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எல்லாருமே படிச்சுட்டு வருவாங்க. தட் இஸ் பேசிக். ஆனால் காலேஜை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னவாக போகிறோன்றது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த பிளானிங் இருக்கணும். செகண்ட் இயர்லேயே யூ ஷுட் பிளான் ஆர் ஃபஸ்ட் இயர் எண்டில் பிளான் பண்ணி. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், எனக்கு ப்ரோக்ராமிங் தான் பிடிக்கும், நான் ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணுவேன், இது ஒரு ஏரியா. யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர், ஒரு சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து 5 நிமிஷம் கோட் அடிங்கன்னா முடியாது. ஐயோ இஃபெல்ஸ் கண்டிஷனான்ட்டு பயந்து ஓடுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கும். யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இப்போ ஒரு ஸ்க்ரீன் எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே இந்த டேபுக்கு வந்தப்பறம் திருப்பி இந்த டேப் வர்றதுக்கு இதுக்கு இந்த மெனுவுக்கு பக்கத்துலேயே வைக்கணும். நம்ம இந்த டிசைனிங், க்ரியேட்டிவ் டிசைனிங்க்கு யூஐ யூஎக்ஸ் டெவலப்பராக போகலாம். ஆர் டிசைன் திங்கிங். இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக இருந்தால் ஒரு ஸ்மார்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் இப்போ ஒரு பாக்ஸ் செய்கிறாங்க. அந்த பாக்ஸை எப்படி டிசைன் அழகாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஐபேட், இது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேர் வெரி குட் இன் டிசைன். அந்த காலத்துலேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் சார் வந்து அப்புறந்தே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிசைன் சார்ந்தது படிக்கலாம். ஆர் எனக்கு வந்து இது எதுவுமே பிடிக்காது, இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த சைடுன்னா இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறதுனால, சைபர் செக்யூரிட்டினா எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஹேக் பண்ணுறோம், இன்னொரு இதுக்கு பண்ணுறோம், எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுறோம், விஏபிடி பண்ணுறோம். இது எல்லாம் வந்து ஒரு 10% ஆஃப் சைபர் செக்யூரிட்டி தான். இது இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள் நீங்க சொன்ன சைபர் அப்படின்னு சொன்னாலே இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது தான் சைபர் அப்படிங்கிற மாதிரியே வந்துருச்சு. ஒரு 9th 10th பசங்கள்லேருந்து ஒரு ஹேக் பண்ணுறோம், 2 டூல்ஸ் எடுக்கிறோம், இது பண்ணுறோன்னு. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி தான். சைபர் செக்யூரிட்டி ஹைஜீன் இருக்குது, ஒஃபென்சிவ் டிஃபென்சிவ். நீங்கள் இந்த ஹேக்கிங்ன்ற வேர்டை மட்டும் தயவு செஞ்சு நான் காலேஜஸ் போகிறப்ப சொல்லுவேன், ஹேக்கிங்கை மறந்துட்டு வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இருக்கோ அதெல்லாம் படிங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறத விட வந்து அவங்களுக்கான அவேர்னஸ் இல்லை. அவங்க யாருக்காவது இப்போ சைபர் செக்யூரிட்டி பிடிக்கும்னா போய் பார்த்தா உடனே ஹேக்கிங்கை பற்றி சொல்கிறதுக்கு தான் அத்தனை பேர் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடுறோம். இது ஒன்று இல்லை. எனக்கு வந்து இப்போது நான் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு ஆர்கிடெக்சர் ரொம்ப ஆர்கிடெக்சர் இன் த சென்ஸ் ஐடி சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர் பிடிக்கும்னா அதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குது, அப்படி படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த ஃபீல்டு வரணுன்றதை முதல்ல டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு 2 கோர்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் வரணும். கோர்ஸுன்னா இப்போ நான் இன்ஜினியரிங் படித்தது 93, 97 பேட்ச். அந்த ஏஜில் நாங்கள் இப்போ நான் ஒரு சி லாங்குவேஜில் எனக்கு ஒரு டவுட்டுன்னா என் கையில் புக் இல்லைன்னா வேறு யார்கிட்டையாவது நான் புக் கடன் வாங்கணும். இல்லைன்னா லைப்ரரி மோஸ்ட் ஆஃப் த குட் லைப்ரரிஸ் வில் பி பெய்டு. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப இங்கே சென்னையில் ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு வந்தேன்னா தேவனைய பாவாணர் லைப்ரரி ஆர் கன்னிமரா லைப்ரரின்னு கவர்மெண்ட் லைப்ரரிஸாக தேடி போய் நமக்கு தேவையான செக்ஷன்லேருந்து புக் எடுத்து அதை இன்னொரு ஒயிட் ஷீட்டில் எழுதிட்டு வருவேன். பட் இப்போ அப்படியா இருக்குது, உங்களுக்கு மொபைல் தட்டினா எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் யூ கேன் சேவ் மெனி திங்ஸ் ஆல்சோ. அதில் உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் அவங்களோட ஸ்கில்லிங் பண்ணிக்கலன்னா தட் இஸ் அ ரியல் க்ரைம்னு நான் சொல்லுவேன். க்ரைம் விச் தே ஆர் டூயிங் டு தெம்செல்ஸ். இவ்வளோ டைம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறோம், கேம் விளையாடுறோம், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் நான் எதையுமே குறைக்க சொல்லலை. இதுக்கு ஒரு 1 ஹவர்னா ½ அன் ஹவர் மட்டும் படித்தா கூட எதுக்காக படிக்கிறோம், நமக்கு பிடிச்சது படிக்கிறோம். கோர்ஸெரா இருக்குது, எட்எக்ஸ் இருக்குது, என்பிடெல் கோர்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரீ. சர்டிஃபிகேட் வேணும்னா தான் பெய்டு. இன்னொன்று, பல நேரங்களில் யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நான் இங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா வந்து எனக்கு சீக்கிரம் வேலை கிடச்சிரும்னு சொல்லி 3rd இயர் ஃபைனல் இயர் வந்து எல்லோரும் கடகடன்னு சர்டிஃபிகேட்டாக வாங்கி 2 சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூ பண்ணுற இடத்துல உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினா நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு we can find out. அது இப்போ நீங்களே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செமினார் எடுப்பீங்கல்ல கிளாஸில், ஒரு 50 பேர் ஃப்ரண்ட்டில் இருக்கப்ப நம்ம மேலே நின்றுட்டு ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறப்ப அதில் யார் கவனிக்கலாங்கிறது நம்ம we can easily find out. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறப்ப they can easily find out what is your real skill set. எதையுமே எங்கேயுமே மாற்றி சொல்லியோ எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணியோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிபிஓ ஜாபுக்கு வராங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்காதுங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் அன் பிபிஓ ஜாப். இஃப் யூ கேன் கிவ் மீ another portfolio, if you can give me programming portfolio, I'll go. Or if you can put me in a UI UX portfolio, I'll go. இதுதான் எனக்கு பிடிக்குன்றத
நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. இதுதான் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு முதல்ல எத்தனை வழி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு ஃபைனல் இயருக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு லாஸ்ட் ஒரு 6 months ஆவது கொஞ்சம் ஒரு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ நல்ல கெரியர் இருக்குது. ஸோ தட் நீங்கள் தெர் இஸ் எ ஹியூஜ் கேப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது. பட் அந்த அத்தனை கோர்சஸ் இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்டே காலேஜில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எடுத்தாலும் அதில் நம்ம என்ன படிக்கணுங்கிறது நம்ம தானே டிசைட் பண்ணணும். ஐஓடி, ஏஐ, கிளவுடு எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் நமக்கு என்ன பிடிக்குன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ வாட் எவர் ப்ரொஃபஷன் யூ ஆர், ப்ளீஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துடுங்க. மேம், இன்றைக்கி வந்து நம்மளோட மேஜிக் பெண்கள் ஷோவில் கலந்துக்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ரொம்பவே டெப்த்தாக சொல்லியிருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.